இதில் வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். இதில் வந்து கேபேஜ் பொரியல் பண்ண போகிறோம். ஸோ கேபேஜ் பொரியல், கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி ரெகுலர் வெஜிடபிள்ஸ் பொரியல்லாம் இந்த மாதிரி அகலம் கம்மியாக இருக்கிற குக்கர்ஸ்லேயே நல்லா வரும் உங்களுக்கு. ஆனால் வறுவல் மாதிரி செய்கிற பாவக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் அகலமாக இருக்கணும். இந்த மாதிரி 24 சென்டிமீட்டர் ரோஸ்டர் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து 16 சென்டிமீட்டர் லோ எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து குக்கர் உங்களுக்கு ஹீட் ஆகணும். ஸோ இது வந்து கரெக்டாக 9 o'clock பொசிஷன் மீன்ஸ் ரோஸ்டிங் விண்டோ வரட்டும். ரோஸ்டிங் விண்டோ வந்தோடனே நம்ம வெண்டைக்காவை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரோஸ்டிங் விண்டோ வரப்போகுது. இப்போ நம்ம இதில் கடுகு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் கடுகு போடுறேன், உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம். இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். வித்தவுட் ஆயில் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொரியல் ஆயில் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். என்ன வேணும்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கடுகு ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் வேணும்னா இப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியல் இதில் நம்ம பண்ண போகிறோம். க்ளீன் பாட்டாக இருக்குது. இதில் நான் கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில். இது வெண்டைக்காய் நல்லா இது குக் ஆகட்டும். அது வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதில் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச கேபேஜ். இதில் நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள் வந்து ஃபுல்லாக இருக்கிறனால நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ட்ரிப்பிங் வெட்டால் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணுறோம்ல, அதே போதும். இல்லை கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் சோப் பண்ணிவிட்டு இந்த பருப்பையும் போட்டுருங்க. தாலும் இந்த வெஜிடபிள் குக் ஆகும்போது அப்படியே குக் ஆகிடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 98 டிகிரி வர வரைக்கும் மூடி வச்சிங்கன்னா பொரியல் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ இதில் இருக்கிற நீடில் மூமெண்ட்டு இங்கே 98 வரணும். 98 வரும்போது இங்கே சுற்றி ஸ்டீம் வரும். ஸ்டீம் வரும்போது நீங்கள் அப்படியே தேங்காய் போட்டோன்னா பொரியல் ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் போட்டிருக்கிறதுல இந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட், இந்த ரெட் கலர் டாட் வரும்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இது நல்லா இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், இதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதில் ஆனியன் போடணுன்னாலும் போடுங்க. நல்லா இந்த மாதிரி ப்ராடாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வலுவலுப்பு எல்லாமே பாருங்கள் சுத்தமாகவே இல்லைங்க. இப்போ இது பாருங்கள், இந்த வெண்டைக்காய் ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கீழே பேஸில் எதுவுமே இல்லை. வெஜிடபிள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கீழே பேஸில் உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. இப்போ நீங்கள் வெஜிடபிள் நிறைய இருந்தால் கொஞ்சம் கீழே ஸ்டிக்கி ஆகும், கீழே ப்ரௌன் கலர் ஆயிரும். வெஜிடபிள் வந்து உங்களுக்கு க்ரீனாகவே கிடைக்கும். இப்போ இப்படியே நீங்கள் வெண்டைக்காய் ஃப்ரை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கேபேஜில் 98 டிகிரி வந்துருச்சு. ஸ்டீமும் உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெஜிடபிள் உங்களுக்கு இப்போ குக் ஆகிடுச்சு. இந்த வந்தோன்னா இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு, இந்த இதுக்கு தேவையான அளவு க்ரூடு சால்ட்டு, கொஞ்சமாக கோகோனட் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொரியல் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடும்.